University, Rishad Baduddin. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த வரவு செலவு திட்டத்தின் கைத்தொழில் வர்த்தக அமைச்சு அதே போல பாரம்பரிய கைத்தொழில் அமைச்சு விவாதத்திலே பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்தமைக்காக நன்றி கூறிக்கொண்டு, கௌரவ சபாநாயகர் அவர்களே, இங்கு பேசிய பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் பல வகையான நல்ல ஆலோசனைகளையும் பல விடயங்களையும் பல வினாக்களையும் தொட்டு சென்றார்கள். எனவே கைத்தொழில் வர்த்தகத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையிலே அந்த விடயங்கள் சம்பந்தமாக சில பதிலை விளக்கங்களை அளிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு, கௌரவ அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வடமாகாணத்திலே குறிப்பாக வன்னி மாவட்டத்திலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான எவ்வாறான திட்டங்களை முன்வைத்திருக்கின்றீர்கள் என்று ஒரு வினாவை முன்வைத்தார். எனவே எங்களுடைய இந்த குறுகிய காலத்துக்குள் மன்னாரிலே 25 ஏக்கர் காணி அடையாளப்படுத்தப்பட்டு ஒரு கைத்தொழில் பேட்டை அமைக்கப்பட்டு இன்று 1000 பிள்ளைகள் ஒரு தொழிற்சாலை நூடாக மட்டும் 1000 பிள்ளைகளுக்கு நாங்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். இன்னும் 20 ஏக்கர் காணி அங்கு இருக்கின்றது. நாங்கள் அது சம்பந்தமாக பல நிறுவனங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதனூடாக எங்களுடைய எதிர்காலத்திலே மன்னார் மாவட்டத்திலே ஒரு 5000 பிள்ளைகளுக்கு தொழில் வாய்ப்புகளை அந்த கைத்தொழில் பேட்டை நூடாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன். அதே போல விதவைகளாக இருக்கின்ற எங்களுடைய பெண்மணிகளை, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்மணிகளை மாந்தையிலும் அதே போல முல்லைத்தீவிலும் ஒரு மாடல் பைலட் ப்ராஜெக்ட் ஒன்றை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நெசவு தொழிலை அவர்களுக்கு பயிற்றுவித்து அதனூடாக நெசவு துறையை அந்த 2 பிரதேச செயலகத்திலும் நாங்கள் ஒரு மாதிரி மாடல் பிரதேசமாக அதை மாற்றி அங்கு இருக்கின்ற ஏனைய விதவைகளையும் அதனூடாக சம்பந்தப்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல தனிப்பட்ட முறையிலே நெசவுத்துறையை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று நாங்கள் 2013 10 இடங்களை அடையாளப்படுத்தி அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வருடத்திலே நாங்கள் அதை இன்னும் பல மடங்கு அதிகரிப்பதற்கான திட்டங்களை தீட்டியிருக்கின்றோம். அதே போல யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வவுனியாவிலும் ஒரு கைத்தொழில் பேட்டை அமைக்கப்பட்டு அதுக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலாக ஒமேகா லைன் என்ற கார்மெண்ட்ஸும் அதே போல ஹைட்ராமணி என்ற புடவை கைத்தொழிற்சாலை அமைக்கப்பட்டு 1500க்கும் மேற்பட்டவர்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள். எதிர்காலத்திலே ஒரு 3000 பேர் மட்டிலே அங்கும் தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல முல்லைத்தீவு மாவட்டத்திலும் நாங்கள் இந்த 2014 ஒரு கைத்தொழில் பேட்டைக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதனூடாக பல ஆயிரக்கணக்கான தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நோக்கத்திலே அதை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். இன்னும் நெசவுத்துறையிலே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களை இணைத்து நாங்கள் எவ்வாறு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை இந்த துறையிலே முன்னேற்றலாம் என்று அங்கிருக்கின்ற சேம்பர்ஸ் அதையும் சம்பந்தப்படுத்தி இந்த விடயங்களை முன்னெடுத்து வருகின்றோம். எதிர்காலத்தில் உங்களுடைய நல்ல ஆலோசனைகளை நீங்கள் முன்வைத்தால் அதற்கு நாங்கள் எங்களுடைய அமைச்சின் ஊடாக அந்த மக்களுடைய நலனுக்காக புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற மாகாண சபையிலும் கைத்தொழில் அமைச்சு இருக்கின்றது. அவர்களையும் அந்த கைத்தொழில் அமைச்சரை இணைத்து எவ்வாறு கைத்தொழில் துறையை மேம்படுத்தலாம் என்று அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பார்களாக இருந்தால் அதற்கு என்னால் முடிந்த அத்தனை பணிகளையும் என்னுடைய அமைச்சினூடாக எங்களுடைய அண்ணன் அமைச்சர் டாக்டர் தேவானந்த் அவர்களும் பாரம்பரியத்துறை அமைச்சராக இருக்கின்றார், அவர்களும் சேர்ந்து நாங்கள் அந்த துறையை எமது மாகாணத்தில் மேம்படுத்தலாம் என்று நம்புகின்றேன். அதே போல எங்களுடைய அஜித் பெரேரா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நல்லதொரு ஆலோசனை முன்வைத்தார். அவருடைய ஆலோசனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். உண்மையிலேயே கைத்தொழில் துறை எங்களுக்கு வந்திருக்கின்ற பிரச்சனை என்றால் கைத்தொழிற்சாலைகள் இருக்கின்ற இடங்களிலே வீடுகள் இருப்பதில்லை. கைத்தொழிற்சாலைகளை ஆரம்பித்த பிறகு அந்த இடங்களை சில அரசியல்வாதிகள் அல்லது யாராவது வந்து அதை பிடித்து மக்களுக்கு கொடுத்து அங்கு வீடுகளை அமைக்கிறார்கள். அதன் பிறகு அந்த வீடுகள் அமைக்கப்பட்டதனால் மக்களுக்கு சுகாதார சீர்கேடாக இருக்கின்றது என்று கைத்தொழிற்சாலைகளை மாற்றுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றார்கள். இவ்வாறு கைத்தொழிற்சாலையின் தனவந்தர்கள் எங்களிடத்திலே வந்து பல முறைப்பாடுகளை முன்வைக்கிறார்கள்.
அதனால்தான் நாங்கள் இவ்வாறான கைத்தொழில் பேட்டைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னரே என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் என்று அந்த அசஸ்மெண்ட்டை எடுத்த பிறகுதான் எவ்வளவு அந்த அவ்வாறான கைத்தொழில்துறை அங்கே அமைக்கலாம் என்ற அந்த அசஸ்மெண்ட்டுக்கு பிறகுதான் நாங்கள் இப்பொழுது அதற்கான அனுமதிகளை வழங்குகின்றோம். NCPC என்ற ஒரு நிறுவனத்தையும் எங்களுடைய அமைப்பில் யூனிடோ என்ற நிறுவனத்தின் உதவியோடு என்வாயன்மெண்டல் அதாவது அமைச்சையும் இணைத்து கொண்டு நாங்கள் அதாவது என்ன சூழல் பாதுகாப்புக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்கி தற்பொழுது அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறோம் என்பதை நான் சந்தோஷத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல அனோமா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கு இல்லை. அவரும் சில விடயங்களை இங்கு தொட்டு சென்றால் அவர் சொன்னார், இந்த அரசு இந்த ஜனாதிபதி முதலமைச்சர் அந்த வரவு செலவு திட்டத்தை வைத்த பொழுது 59,000 மில்லியன் டாலர் இந்த நாட்டுக்கு வருமானத்தை பெற்றுக் கொடுத்த கார்மெண்ட்ஸ் துறையினருக்கு நன்றி சொல்லவில்லை என்று. எனவே அந்த கார்மெண்ட்ஸ் துறையை சார்ந்தவர்களை மாண்புமிகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பல முறை அழைத்தார். அவர்கள் 6 வேண்டுகோள்களை எங்களிடத்திலே அந்த துறை ஜாஃப் அவர்களுடைய அமைப்பு எங்களுக்கு ஜனாதிபதிக்கு முன்வைத்தார்கள். அதிலே 5 விடயங்களை நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே அவர்களுடைய வேண்டுகோள்களை உள்வாங்கி இருக்கின்றோம் என்பதை நான் சந்தோஷத்தோடு சொல்லுகின்றேன். அதோடு அந்த துறைக்கு உண்மையிலேயே நாங்கள் அவர்களை பாராட்ட வேண்டும். GSP+ எங்களுடைய இறைமைக்கு ஆபத்து வந்த பொழுது GSP+ஐ நிறுத்திய பொழுது ஐரோப்பிய அமெரிக்க சந்தையிலே எங்களுடைய ஏற்றுமதி துறையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கடந்த காலங்களை விட ஒவ்வொரு வருடமும் ஆடை தொழிற்சாலையின் ஏற்றுமதி எங்களுடைய துறை வளர்ந்திருக்கின்றது. அதற்கு காரணம் அந்த ஏற்றுமதியாளர்களும் அந்த ஊழியர்களும் அதே போல அதனுடைய அதாவது சொந்தக்காரர்களும் மிக திறமையான ஆடைகளை எங்களுடைய நாட்டிலே உற்பத்தி செய்வதனால் எங்களுடைய உற்பத்திக்கு சிறந்த இடம் வெளிநாடுகளிலே கிடைப்பதனால் அந்த துறை இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த ஆடை உற்பத்தியாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சபையிலே நான் என்னுடைய நன்றியை கூறுவதோடு மிக நெருக்கமான உறவை நாங்கள் அவர்களோடு வைத்திருக்கின்றோம். எங்களுடைய அமைச்சு அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுத்தான் ஒவ்வொரு விடயங்களையும் முன்னெடுத்து செல்கின்றது. என்றாலும் எங்களுடைய ஆடை உற்பத்தி துறையிலே நான் ஒன்றை சொல்ல வேண்டும். இங்கு கௌரவ ரங்கா உறுப்பினர்களும் அதே போல பலர் இந்த எங்களுடைய எக்ஸ்போர்ட்டை பற்றி சொன்னார்கள். 1980ஆம் ஆண்டு $1 பில்லியன் எங்களுடைய எக்ஸ்போர்ட் இருந்தது. 1990ஆம் ஆண்டு $2 பில்லியன் இருந்தது. 2005ஆம் ஆண்டு $6.4 பில்லியன் இருந்தது. அதே போல 2012ஆம் ஆண்டு $10 பில்லியன் எங்களுடைய ஏற்றுமதி துறை வளர்ந்திருக்கின்றது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சில நாடுகளோடு ஒப்பிட்டு நீங்கள் பேசினீர்கள். உண்மையிலே எங்களுடைய நாடு ஒரு வளமான நாடு, சிறந்த கல்வியறிவை கொண்ட ஊழியர்களை கொண்டிருக்கின்ற நாடு. என்றாலும் 30 வருட யுத்தம் எங்களுடைய நாட்டிலே பாரிய இழப்புகளை எல்லா துறையிலும் ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக வடகிழக்கிலே பரந்தன் கெமிக்கல் தொழிற்சாலையாக இருக்கலாம், காங்கேசன் துறை சீமெந்து தொழிற்சாலையாக இருக்கலாம், அதே போல எங்களுடைய ஆனையிறவு உப்பு உற்பத்தி நிலையமாக இருக்கலாம். இவ்வாறு இருந்த அத்தனை சாலைகளும் அத்தனை உற்பத்தி சாலைகளும் அளிக்கப்பட்டன. பல சுற்றுலாத்துறையிலே வீழ்ச்சி கண்டோம். அதே போல எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடுகளை செய்வதற்கு வெளிநாட்டுக்காரர்கள் வருவதிலே தயக்கம் காட்டினார்கள். எனவே அந்த 30 வருட கால யுத்தத்தினால் நாங்கள் மிக பாரிய பின்னடைவை அடைந்திருக்கின்றோம். அப்படி இருந்தும் எங்களுடைய நாடு இந்த ஏற்றுமதி துறையிலே பாரிய ஒரு உத்வேகத்தோடு தான் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சமாதான யுகம், இந்த கடந்த 4 வருட காலம் எங்களுடைய ஏற்றுமதியிலே ஒரு பாரிய மாற்றத்தை காட்டியிருக்கின்றது. ஒன்றை நான் சொல்ல வேண்டும். இந்த நாட்டு வரலாற்றிலே $1 பில்லியன் ஒரு மாதத்திலே ஏற்றுமதி செய்த ஒரு மாதமும் வரவில்லை. கடந்த அக்டோபர் மாதத்திலே எங்களுடைய எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்டு அதாவது கஸ்டம்ஸ் ரிப்போர்ட்டிலே வந்திருக்கின்றது. $1 பில்லியன் $1000 மில்லியன் அதாவது ஒரு மாதத்துக்குள் அக்டோபர் மாதத்திலே மட்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றது இலங்கையிலிருந்து. எனவே இவ்வாறு ஏற்றுமதி துறையிலே பாரிய மாற்றங்களை நாங்கள் காண்கின்றோம். கடந்த 5 வருட காலத்திலே 10% ஏற்றுமதி துறையிலே அதிகரிப்பை நாங்கள் கண்டிருக்கின்றோம். எனவே GSP+ இல்லாத பொழுதிலும் எங்களுடைய நாட்டின் இறைமையை நாங்கள் பறிகொடுக்காமல் எங்களுடைய உற்பத்தி துறையிலே ஏற்றுமதி துறையிலே நாங்கள் தக்க நிலையை காப்பாற்றி வந்திருக்கின்றோம். அதே போல இங்கு அஜித் மன்னம்பெருமை என்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள்
என்ன வகையான அதாவது பிஓஐ கம்பெனிகள் சம்பந்தமாகவும் அதாவது எங்களுடைய அமைச்சிலே பதிவு செய்யப்படுகின்ற கம்பெனிகள் சம்பந்தமாக சில விடயங்களை தொட்டு சென்றார். எனவே அவருக்கும் நான் சொல்ல விரும்புகின்றேன், அதாவது இந்த ஜனவரிக்கும் செப்டம்பருக்கும் இடையிலே 11 நான் பிஓஐ கம்பெனிகள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய உற்பத்தியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற நல்ல செய்தியை நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதே போல நாங்கள் பிஓஐ கம்பெனியை போல அது என்னென்ன வசதிகளை வழங்குகின்றோமோ அதே போல உள்ளூர் உற்பத்தி கம்பெனிகளுக்கும் நாங்கள் அவ்வாறான வசதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்னும் இங்கு கௌரவ ஸ்ரீரங்கா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கு பேசுகின்ற பொழுது அதாவது பாடசாலைகளுக்கு வழங்குகின்ற ஆடை சம்பந்தமாக அது ஒரு தனிநபருக்கு வழங்கப்பட்டதாக இங்கு சுட்டிக்காட்டினார். அதை நான் அவருக்கு சொல்ல வேண்டும். அது இந்த உயர் சபையிலே சொல்லப்பட்ட ஒரு பொய்யான தகவல் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த அமைச்சை நான் பொறுப்படுத்த பொழுது 100 வீதம் நீங்கள் பேசுகின்ற பொழுது நான் அமைதியாக இருந்தேன். எனவே நீங்கள் இந்த பேச்சை கேட்டுவிட்டு நீங்கள் பிறகு பதிலளிக்கலாம். எனவே ஏன் நான் சொல்லுகின்றேன் என்றால் 4 கம்பெனிகளுக்கு இந்த அதாவது பாடசாலை யூனிஃபார்ம் வழங்கப்பட்டிருக்கின்றது. 4 கம்பெனிகளுக்கும் கடந்த காலங்களிலே தொடர்ந்தேச்சாக வழங்கப்பட்டு வருகின்ற 4 கம்பெனிகளுக்கு இது ஒரு கம்பெனிக்கு அல்லது 2 கம்பெனிக்கு என்று ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு செயலாளரோ அல்லது பிரதி அமைச்சரோ விரும்பியவர்களுக்கு கொடுக்க முடியாது. அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட அமைக்கப்பட்ட உபகுழு டிடெக் என்ற அந்த குழு இருக்கின்றது. அதிலே வர்த்தக கைத்தொழில் அமைச்சுடைய செயலாளர் தலைவராகவும் பாதுகாப்பு அமைச்சுடைய மேலதிக செயலாளர் உறுப்பினராகவும் கல்வி அமைச்சுடைய மேலதிக செயலாளர் உறுப்பினராகவும் அதே போல ஒரு அமைச்சுடைய அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அமைச்சுடைய ஒரு பணிப்பாளர் நாயகம் அவர்களும் ஸ்லீட்டா நிறுவனத்துடைய பணிப்பாளர் நாயகமும் அதே போல டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டுடைய பணிப்பாளர் அவர்களும் அதே போல பேச கர்மாந்த அங்குலமாயத்தனையுடைய பணிப்பாளர்களும் கொண்ட ஒரு குழுதான் அதாவது அமைச்சரையால் அங்கீகரிக்கப்பட்டு இதனுடைய விலையை யாருக்கு வழங்குவதென்பதை எவ்வளவு தொகை வழங்குவதென்பதை தீர்மானிக்கின்றது. எனவே இவ்வாறு தீர்மானித்த பொழுது இலங்கையிலே நூலை கொண்டு வந்து உற்பத்தி செய்கின்ற 4 நிறுவனங்கள் இருந்தது. அந்த 4 நிறுவனங்களுக்கும் 30 வீதமான பொருட்களை அவர்களுக்கு வழங்கிவிட்டு 70 வீதமான பொருட்களை அதாவது எஸ்டிசி என்ற அரச வியாபார திணைக்களத்திற்கு இறக்குமதி செய்யுமாறு முதலாவது வருடத்திலே அனுமதி வழங்கினார்கள். அதன் பிறகு மொரட்டு பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் என்பது ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு நிறுவனம். எனவே அவர்களை நாங்கள் அழைத்து இந்த ஃபேக்டரிகளை எல்லாம் சென்று விசிட் பண்ணி அவர்களுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கின்றது, எவ்வளவு தொகையை அவர்களால் உற்பத்தி செய்ய முடியும் என்பதை ஆராய்ந்து ஒரு அறிக்கையை தருமாறு நாங்கள் சொன்னோம். அவர்களுடைய கெப்பாசிட்டியை தந்த பொழுது அதை நாங்கள் அமைச்சரவைக்கு சமர்ப்பித்து அதை நாங்கள் 30 வீதமாக குறைத்தோம். நாங்கள் இந்த அமைச்சை பொறுப்பெடுப்பதற்கு முன்னர் 100 வீதம் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அதிலே நாங்கள் 30 வீதத்தை முதலாவது வருடத்திலும் 2வது வருடத்திலே அவர்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்கி அவர்களுடைய மெஷின்களை கூட்டி அவர்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்து 30 வீதத்தை 2வது வருடத்திலே 50 வீதமாக அதிகரிப்பதற்காக இந்த அமைச்சரவை உபகுழு அவர்களுக்கு ஆலோசனை கூறியது. அதன் பிறகு 50 வீதத்தை கொடுத்தது. இன்னும் 50 வீதத்தை இலங்கையில் உற்பத்தி செய்வதற்கும் இன்னும் 50 வீதத்தை இறக்குமதி செய்வதற்கும் வழங்கினார்கள். அதன் பிறகு 3வது வருடத்திலே 80 வீதம் அவர்களுடைய கெப்பாசிட்டி அதிகரிக்கப்பட்டதை அந்த இண்டிபெண்டன்ட் குழு ஆலோசனை வழங்கிய பொழுது உறுதிப்படுத்திய பொழுது 80 வீதத்தை இந்த வருடத்திலே கொடுத்துவிட்டு 20 வீதத்தை அதாவது துணியை கொண்டு வந்து உற்பத்தி செய்கின்ற ஏனைய உற்பத்தியாளர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இது ஒரு தனிநபரால் செய்யப்படுகின்ற ஒன்று அல்ல. இலங்கையிலே மஹிந்த சிந்தனையிலே உள்ளூர் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு வளர்த்தெடுப்பதற்கு இயன்றவரை இறக்குமதியை குறைப்பதற்கு இயன்றவரை ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு மஹிந்த சிந்தனையிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. எனவே மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வந்த பிறகு உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்கு எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார். கடந்த காலங்களிலே இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை எல்லாம் மீண்டும் என்னென்ன பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டு நாங்கள் அந்த பொருட்களை இலங்கையிலே உற்பத்தி செய்வதற்கான பல 60 வகையான திட்டங்களை தீட்டிருக்கின்றோம். என்னுடைய அமைச்சுக்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற பிரதி அமைச்சர் அவர்கள் அதற்கு பொறுப்பாக நாங்கள் நியமித்து தற்பொழுது நாங்கள் அதை திட்டமிடுகின்றோம்.
எவ்வாறு எங்களுடைய இறக்குமதியை குறைக்கலாம். ஏனென்றால் இன்று $20 பில்லியன் எங்களுடைய இறக்குமதி இருக்கின்றது, $10 பில்லியன் எங்களுடைய ஏற்றுமதி இருக்கின்றது. எனவே இரண்டுக்கும் இடையிலே இருக்கின்ற டெபிசிட், அதாவது இரண்டுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த தொகையை எவ்வாறு குறைக்கலாம் என்பதற்கு எங்களிடத்தில் நிறைய வளங்கள் இருக்கின்றது. கடந்த காலங்களில் அந்த வளங்கள் மூலப்பொருட்களாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மூலப்பொருட்களாக ஏற்றுமதி செய்வதை நிறுத்தி நாங்கள் எதிர்காலத்திலே அவற்கு நாங்கள் வேல்யூஅடிஷன் செய்து அதை நாங்கள் அதிக விலைக்கு விற்கக்கூடிய பொருட்களாக மாற்றுகின்ற பல திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இதனூடாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், எதிர்காலத்திலே 2020 $20 பில்லியன் இந்த நாட்டின் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு மஹிந்த சிந்தனையிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த பட்ஜெட்டிலே சொல்லியிருக்கிறார்கள். அதை அடைவதற்கான அடைவை நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். எனவே அந்த வகையிலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக பல வகையான அச்சீவ்மெண்ட்ஸை நாங்கள் கடந்த காலங்களிலே அடைந்திருக்கின்றோம். எங்களுடைய இந்த அமைச்சு 25 கைத்தொழில் பேட்டைகள் 26 கைத்தொழில் பேட்டைகளை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். இந்த கைத்தொழில் பேட்டைகளிலே கடந்த காலங்களிலே சரியான, அதாவது கைத்தொழிலாளர்கள் இல்லாத அவற்றை நாங்கள் அடையாளப்படுத்தி அவற்றுக்கு மாற்றீடாக கைத்தொழில் துறையிலே ஒரு மாற்றத்தை கொண்டுவதற்கான, முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கான திட்டங்களை வகுத்து நாங்கள் செல்லுகின்றோம். அதே போல இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் ஊடாக அந்த துறையை மேம்படுத்துவதற்கான பல புதிய நவீன திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். அதே போல ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸின் ஊடாக எங்களுடைய கம்பெனிகளை, அதாவது பதிவு செய்ய வருகின்ற பொழுது, அதாவது சாதாரண நடைமுறை இருக்கின்றது, அதை மாற்றி கம்ப்யூட்டரைஸ் பண்ணுகின்ற திட்டத்தினூடாக ஆன்லைனிலே அந்த கம்பெனிகளை பதிவு செய்வதற்கான புதிய திட்டத்தை எங்களுடைய அமைச்சு முன்னெடுத்து வருகின்றது. இன்று எங்களுடைய அமைச்சில் இருக்கின்ற வர்த்தக திணைக்களத்தின் ஊடாக நாங்கள் இருக்கின்ற வெளிநாடுகளில் இருக்கின்ற உத்தியோகத்தர்களின் ஊடாக அங்கே தற்போது கடந்த காலங்களை விட இன்று முழு எங்களுடைய தூதுவர் ஆலயங்களும் இணைந்து எவ்வாறு எங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்தலாம், எவ்வாறு எங்களுடைய பொருட்களுடைய சந்தைக்கு உரிய பலனை பெற்றுக் கொடுக்கலாம், எவ்வாறு முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு கொண்டு வரலாம் என்ற திட்டங்களை வகுத்து வருகிறார்கள். எனவே மிக நெருக்கமான உறவை நாங்கள் அந்த தூதுவர் ஆலயங்களோடும் எங்களுடைய கொமர்ஸ் டிபார்ட்மெண்ட் உத்தியோகத்தர்களோடும் நாங்கள் இணைந்து அந்த பணியை செய்கின்றோம். ககட்டகா கிராஃபைட் நிறுவனம் எங்களிடத்திலே தருவதற்கு முன்னர் ஒழுங்கான முறையிலே அது இருக்கவில்லை. அதன் பிறகு நாங்கள் அதை பொருட்படுத்த பிறகு இன்று அது லாபத்திலே இயங்குகின்ற ஒரு நிறுவனமாக நாங்கள் மாற்றி காட்டியிருக்கின்றோம். அதே போல மாந்தை உப்பு உற்பத்தி நிலையம் இன்று எங்களுடைய அடைக்கல்நாதன் அவர்கள் போய்விட்டார். எனவே அவருக்கு தெரியும், நாங்கள் இந்த குறுகிய காலத்துக்குள் அதனுடைய வருவாயை 10 மடங்கு நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். அதை இருந்ததை விட 2 மடங்காக அதனுடைய உற்பத்தியை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். இன்று நாங்கள் இந்த நாட்டிலே உப்பு 10% உற்பத்தி இறக்குமதி செய்யப்படுகின்றது. அதை எவ்வாறு நிறுத்தலாம், அந்த 10% எவ்வாறு கூட்டலாம் என்பதை இந்த வருடத்திலே நாங்கள் திட்டமிடுகின்றோம். எனவே நாங்கள் உற்பத்தியாளர்களுக்கு, ஏற்றுமதியாளர்களுக்கு என்ன வகையிலே எங்களுடைய உதவிகளை செய்யலாம் என்று மிக நெருக்கமான 33 ஆலோசனை சபைகளை நான் என்னுடைய அமைச்சிலே நியமித்திருக்கின்றேன். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஆலோசனை சபை, அது ஜெம்மன் ஜுவல்லரியாக இருக்கலாம், அல்லது டெக்ஸ்டைலாக இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு வகையான ஆலோசனை சபைகளை நாங்கள் அமைத்து அவற்றை ஒவ்வொரு மாதமும் என்னுடைய அதிகாரிகள் அந்த ஆலோசனைகளோடு சந்திக்கிறார்கள். அதே போல எக்ஸ்போர்ட்டர்களை அழைக்கின்றோம். அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக எக்ஸ்போர்ட்டர்ஸ் போரம் என்ற ஒன்றை அமைத்து ஒரு இடத்திலே கஸ்டம்ஸையும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இன்னொரு அத்தனை அமைச்சுக்களையும் நாங்கள் அழைத்து அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து தீர்த்து கொடுக்கின்றோம். எனவே இவ்வாறு எல்லாம் இந்த உற்பத்தி துறையை மேம்படுத்த முடியுமோ, கைத்தொழில் துறையை மேம்படுத்த முடியுமோ, ஏற்றுமதி துறையை மேம்படுத்த முடியுமோ, அதற்கான முழு ஒத்துழைப்பை நாங்கள் செய்கின்றோம். பசில் ராஜபக்ஷ அவர்கள் இங்கு இல்லை, அவரை நான் பாராட்ட வேண்டும். அவருடைய அமைச்சினூடாக அல்லது அவர்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைக்கின்ற ஒருவராக இந்த துறையை மேம்படுத்துவதற்கு பாடுபடுகின்றார். என்ன நல்ல திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தாலும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தருகின்றார். எனவே அதே போல செம்பு போன்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக சொன்னார்கள். அவை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே கௌரவ ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன ஆலோசனை நாங்கள் நிச்சயமாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் நானும் இணைந்து அவ்வாறு ஏதாவது பிழைகள் இருந்தால் நாங்கள் அவற்றை தடுத்து நிறுத்துவோம் என்று கூறி, இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி, இங்கு நல்ல ஆலோசனைகளை தந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி அத்தனை உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி, அதே போல என்னுடைய அமைச்சின் பிரதி அமைச்சர் லக்ஷ்மண் பெரேரா ஒரு சிறந்த பிரதி அமைச்சரை ஜனாதிபதி தந்திருக்கிறார். அவருக்கும், அதே போல என்னுடைய செயலாளர், அதே போல என்னுடைய அமைச்சில் இருக்கின்ற அத்தனை திணைக்கள தலைவர்கள், உறுப்பினர்கள், உத்தியோகத்தர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
ස්තුතියි. සභාවේ කටයුතු පස්වරු 1 දක්වා සිටිනවා දිවාහාරයෙන්.